أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. وقال رسول الله صلى الله عليه وسلم: دعوها فإنها منتنة. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். தடம் பதித்த இளைஞர் சமுதாயமே, நீ தடம் புரண்டது ஏன் என்றொரு தலைப்பு. இன்றைக்கு இந்த ஊர் மட்டுமல்ல, தமிழகம் முழுக்க வாடுகின்ற இஸ்லாமிய இளைஞர்களின் சூழ்நிலையை கருத்திலே கொண்டு காலத்திற்கேற்ப தரப்பட்டிருக்கிற இந்த நல்ல தலைப்பில் சில விஷயங்களை சொல்லவும் நீங்கள் கேட்கவும் அது குறித்து சிந்திக்கவுமான தௌஃபீக்கை எல்லாம் வல்ல இறைவன் தர வேண்டும் என்கிற நல்ல துஆவோடு நான் துவங்குகிறேன். தடம் பதித்த இளைஞர்கள் என்று வருகிற போது நான் கடந்த காலத்திலே தடம் பதித்த சில வரலாறுகளை முன்வைக்க வேண்டும். இப்போது தடம் புரண்டிருக்கிறார்கள் என்கிற போது எந்தெந்த வகைகளில் எல்லாம் தடம் புரண்டார்கள் என்கிற விதங்களை விளக்கியும் சொல்ல வேண்டும். இளைஞர்களை பற்றி பேசுவதற்கு துவங்கினால் இப்போதெல்லாமே தவிர எந்த வகையிலும் போய்வாகாது என்பதை மாத்திரம் நான் சொல்லிக் கொண்டு தலைப்பிற்குள்ளே வருகின்றேன். வரலாறு முழுக்க தடம் பதித்தவர்கள் தடம் புரண்டிருக்கிறார்கள் என்பதல்ல, புரண்ட கூட்டத்தை ஓரளவு கங்கொலி ஊதி சொல்ல நினைக்கிறோம். முற்றி போய் முடியாது என்று மறுதளிப்பவர்கள் தள்ளி போய்விட்டாலும் பரவாயில்லை, கொஞ்சம் இந்த பக்கமும் அந்த பக்கமும் இல்லாமல் மதில் மேல் பூனையாய் சில பேர் அங்கே இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களை தட்டி எழுப்பவும் அழைத்து கூப்பிடவும் தான் இது போன்ற மேடைகள். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் தொடர்ந்து பேசுகிறோம். எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே இந்த உம்மத்திலே அவர்கள் ஆற்ற வந்த பணியை குறித்து பேசுவார்கள். மக்கள் விட்டில் பூச்சிகளை போல விளக்கு தீ என்று தெரிந்தும் நெருப்பின் மீது போய் போய் அந்த விட்டில் பூச்சிகள் விழுகிறது, தடுத்தாலும் கையை மீறி போய் விழுகிறது. விழக்கூடிய விட்டில் பூச்சிகளை நரகத்தை நோக்கி விழப்போகிற உங்களினுடைய இடுப்புகளை பிடித்து உங்களை பிடித்து நான் அந்த குழியில இருந்து காப்பாற்ற வந்திருக்கிறேன் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திற்கு வந்த நோக்கத்தை சொல்லுவார்கள். இப்போதும் அப்படித்தான் விட்டில்களை போல விளக்கில் அல்ல, எழ முடியாத கிணற்றில போய் விழக்கூடிய உங்களை பார்க்கிற போது எப்படியாவது பிடித்து ஆபத்திலே இருந்து மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு போருக்கான அவசியத்தை கருதிதான் இது போன்ற ஷரியத் மாநாடுகளும் மதுகபுகளை சார்ந்த விளக்கங்களை சொல்லுகிற மாநாடுகளும். இன்றைக்கு அப்படி படு பாதாளத்திலே விழுந்து போனவர்கள், எழ முடியாமல் இருப்பவர்கள் நிறைய பேர். ஒரு சில பேர் மாத்திரம் கிணற்று வாசலிலே நின்று கொண்டு விழுகுவதா வேண்டாமா என்ற பரிசீலனையில் இருக்கிறார்கள். நண்பர்கள், அந்த அன்பு நண்பர்கள், இளைஞர்கள், இளவல்களுக்கு சொல்லுவேன், உங்கள பல பேருடைய மனோநிலை அங்கே இருக்கவும் பிடிக்கவில்லை என்று எங்களுக்கு தெரியும். அங்கே இருக்கவும் பிடிக்கவில்லை, அதே சமயம் வெளியில வருவதா வேண்டாமா என்று யோசிக்கிறீர்கள். வந்தாக வேண்டும். காற்றாற்று வெள்ளம் போல் எத்தனையோ இயக்கம் வந்திருக்கிறது அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்திற்கு எதிராக. காலத்தால் அவ்வப்பொழுது பிரகாசமாக தெரிந்தாலும் ஒரே அடியாய் அணையும் விளக்கு சுடர்விட்டு அணைந்து விடுவது போல வேகமாக பாய்த்து வருகிற வெளிச்சம் ஒரு கட்டத்திற்கு பின்னாலே தேயும் போயும். அந்த தொய்வை தமிழகம் முழுக்க இப்போது நாங்கள் பார்க்கிறோம். இது சம்பந்தமாக கூட்டப்படுகிற எல்லா கூட்டங்களிலும் மதுகபுகளின் உண்மையை தேடி ஆர்ப்பரிக்கிற மக்கள் கூட்டம்
நிச்சயமாக அதற்கான நிதர்சனமாக ஆதாரமாக இருப்பதை நீங்கள் இந்த மாநாடு மட்டுமல்ல, தமிழகம் முழுக்க மதுரவுகள் சார்பாக இதுவரை நடத்தப்பட்ட, குறிப்பாக நம்முடைய சிகந்தர் சாப் அவர்கள் முன்னெடுத்து நடத்திய தமிழகத்தினுடைய பல மாவட்டங்களில் நடத்தப்பட்ட மாநாடுகளும் அங்கே திரண்ட கூட்டங்கள் எல்லாம் இதற்கு சாட்சி. நான் அன்பு சார்ந்த இளைஞர்களுக்கு திட்டமோ வசைபாடவோ வார்த்தைகளை வித்தியாசமாக பேசவோ வரவில்லை. உங்களுடைய தோள் மீது கை போட்டு அன்போடு கூப்பிடுகிறோம். நீங்கள் நீண்ட காலமாக சத்தியத்திலே இருப்பவர்களை மாற்றம். அல்லாமா முஹம்மது பின் சீரின் ரஹிமஹுல்லாஹ் முஸ்லிம் ஷரீஃபுடைய முகத்திமாவில் அல்லாமா முஹம்மது பின் சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுவார்கள், இன்ன ஹாதல் இல்ம தீனுன் ஃபன்துரு அம்மன் தஅഖுதுன தீனக்கும். இந்த மார்க்கம், இந்த தீன், இதனுடைய கல்வி, அது ஒரு மார்க்கம். அதுதான் இந்த கல்வியை யாரிடமிருந்து எடுக்கிறோம் என்று யோசித்து எடுங்கள். ஹதீஸ் பாடத்தினுடைய சஹீஹுல் புகாரிக்கு அடுத்திருக்கிற சஹீஹ் முஸ்லிமில் பெருமானாரின் ஹதீஸ்களுக்குள்ளே நுழைவதற்கு முன்னால் அங்கே எழுதுகிற செய்தி என்ன தெரியுமா? இந்த ஹதீஸ்களை பற்றிய ஞானம் என்பது ஒரு தீன். இதை யாரிடமிருந்து எடுக்க வேண்டும் என்று தெரிந்து எடுங்கள். கடந்த கால வரலாற்றின் தூய்மை, பொது வாழ்விலே தூய்மை, அப்படி கற்ற தக்குவா, எல்லாவற்றிற்கும் மேலாக அனைத்து சிறப்புகளையும் கொண்ட ஆரிஃபுபில்லாஹ்களாக வாழ்ந்த இறை நேசர்களின் பாதைதான் மதுகபுகள். நீங்களும் நானும் உருவாக்கிய கட்சி அல்ல, கூட்டம் அல்ல, இயக்கம் அல்ல, அமைப்பு அல்ல. இதற்கு கொடி இல்லை, ஆர்ப்பாட்டம் இல்லை, போராட்டம் இல்லை. தெளிந்த நீரோடையாக இந்த மண்ணில் சுமார் 800 வருஷங்களாக நீடித்து நிலை பெற்றிருக்கிற மதுகபுகள். தயவு செய்து புற்றீசை கூட கலந்து கொண்டிருக்கிற இந்த சின்ன சின்ன எறும்புகள் பெரும் பெரும் மலைகளோடு மோதி பார்க்காதீர்கள், காணாமல் போய்விடுவீர்கள். அன்பு நிறைந்த வாலிபர் சமுதாயமே, சந்தூர் அண்ணன் தரசுன தீனுக்கும், உங்கள் மார்க்கத்தை நீங்கள் யாரிடம் இருந்து எடுக்கிறீர்கள் என்று கொஞ்சம் கவனித்து பார்த்து எடுக்க வேண்டும். வருத்தமாக இருக்கிறது. தடம் பதித்த சமுதாயம் இஸ்லாத்தினுடைய துவக்க காலத்திலே இருந்து இந்த மார்க்கம் நிலைநிறுத்துவதற்கு பாடுபட்ட முழு கூட்டாக தங்களின் ஒத்துழைப்பை தந்தது இளைஞர் சமுதாயம். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொல்லி இருக்கிறார்கள், முதியவர்கள் எல்லாம் என்னை ஒதுக்கிய போது, ஓரங்கட்டிய போது, என் கொள்கைக்கு வரவேற்பு கொடுக்காத போது, என்னை சுற்றி இருக்கிற இளைஞர் சமுதாயம் என்னை ஏற்றுக்கொண்டது, அரவணைத்துக் கொண்டது, என் கொள்கைக்கு கீழே வந்தது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமிதத்தோடு சொல்லுவார்கள். எத்தனை எத்தனை வரலாற்று துணிகளை உங்களுக்கு முன்னாலே சொல்ல வேண்டும். எல்லாம் தெரிந்தவர்களும் தெரிந்த செய்திகளுமாக இருப்பதால் கோடிட்டு மட்டும் காட்டிவிட்டு செல்லுவேன். ஒரு மதீனாவின் உருவாக்கத்திற்கு பின்னால் 10 ஆண்டு கால மதீனாவில் இஸ்லாமிய ஆசைகள் அத்தனையும் அரங்கேறியதல்லவா? அந்த 10 ஆண்டு கால இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை கட்டமைத்தவர்கள் நிச்சயமாக பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கூட இருந்த இளைஞர்கள். மதீனாவிற்கு போவதற்கு முன்னாலேயே அங்கே மதீனாவை இஸ்லாமிய மயமாக்கி காட்டிய முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹுவை சொல்லவா? மக்காவிலே 13 வருஷ காலங்கள் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட போது, ஊரை விட்டு வெளியே போகலாம் என்று முடிவெடுத்த போது, நீங்களும் நானும் வரலாற்றில் படிக்கிற ஹபஷாவை நோக்கிய ஹிஜ்ரத்து பயணம், அந்த முதல் ஹிஜ்ரத்தில், மதீனாவுக்கு முந்தைய ஹிஜ்ரத்தில் ஊரை விட்டு பெட்டி படுக்கையோடு குடும்பத்தோடு குழந்தைகளோடு கிளம்பி போனது யார் தெரியுமா? நிச்சயமாக அத்தனை பேரும் 40 வயதுக்கு கீழே இருந்தவர்கள், இளைஞர்கள், இளம் ஜோடிகள். மார்க்கத்திற்கு பெருமானார் எந்த திசையிலெல்லாம் என்னென்ன சொன்னார்களோ அத்தனையும் செய்தார்கள். ஒழுக்க, மாண்பும் கண்ணியமும், எல்லாரையும் மதிக்கிற மனப்பான்மையும், பெற்றவர்களை, உறவினர்களை, சுற்றத்தாரை எல்லாம் போற்றுகின்ற மனப்பான்மையும் நிறைந்த இளைஞர் சமுதாயமாக விளங்கியவர்கள் தான் இன்றைக்கு பார்வோற்றும் பெரியவர்களை எல்லாம் கூட மிகவும் தகாத தரக்குறைவான வார்த்தைகளால் பேசுகிறார் என்றால் ஏன் இப்படி தடம் புரண்டு போனீர்கள்? தடம் புரள செய்கிற தலைமைகளை உங்களால் யூகிக்க தெரியாமல் இன்று வரை நீடிக்கிறீர்கள் என்பதுதான் இங்கே ஆழமான வருத்தம். எத்தனை தடங்கள் பதித்திருக்கிறோம் தெரியுமா? திருக்குர்ஆன் உங்களை தானே போற்றி வைத்து பாராட்டுகிறது. உலமாக்கள் நிறைந்த அவையில் வரலாறுகளின் தெரிவு தேவையில்லை. அதற்கு மறுப்பதற்கும் திமிரி எழுவதற்கும் மீண்டும் மீண்டும் போராட்டம் செய்யவும் போராடவுமான போராளிகள் குர்ஆன் முழுக்க நிறைந்து கிடக்கிறார்கள். ஒரு கொடுக்கோடனுக்கு அடக்க மறுத்த குகைவாசிகள் குர்ஆனிலே இருக்கிறார்கள்.
அதற்கு எதிராக மிகப்பெரிய அளவில் திறந்து கடைசியில் ஓரிரை கொள்கைக்காக வேண்டி ஊர் குடிக்க பாடுபட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்கிற இளைஞர் திருக்குர்ஆனுக்குள்ளே இருக்கிறார். கற்பழிக்கத்திற்கு பெயர் போன யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள். சிறை கம்பிகளுக்கு பின்னாலே கூட இஸ்லாமிய அழைப்பை கையில் எடுத்த யூசுப் அலைஹிஸ்ஸலாமினுடைய வரலாறு முழுக்க முழுக்க இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்குமாகவே சொல்லப்பட்ட அற்புதமான பாடம் அல்லவா? இதுவெல்லாம் குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் நீங்கள் தடம் பதித்து இருந்ததற்கான சான்றுகள். உங்களுடைய ஒப்பற்ற தடத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உச்சகட்ட புகழாரம் சூட்டுவார்கள். மறுமையில் இறைவனின் நிழல் வரும் விசேஷமான 70 ஒருவர் அல்லாஹ்வினுடைய வணக்க வழிபாட்டில் தன்னை வளர்த்துக் கொண்ட வாலிப சமுதாயம் என்று 7 பேரில் ஒரு தனியிடம் உங்களுக்கு தரப்பட்டிருப்பது எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் மீது கொண்ட அதீத அக்கறையால். ஆக்கப்பூர்வமான பணிகளை உங்களால் தான் செய்ய முடியும் என்பதற்கு நபிகளாரின் நாவு எத்தனை தடவை சான்று பகிர்ந்திருக்கிறது தெரியுமா? தொழ வராமல், இஷாவினுடைய ஜமாத்திற்கு வராமல், பள்ளிவாசலுக்குள் வராமல் வீட்டிலேயே தொழுது கொள்ளுகிற ஒரு கூட்டத்தாரினுடைய வீடுகளை தீ வைத்துக் கொளுத்த வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று செய்யவில்லை. கண்டன குரலாக பெருமானார் எழுப்பி அந்த ஹதீஸில் சொல்லுவார்கள், எனக்கு அருகிலே இருக்கிற என் வாலிபர்களை எல்லாம் கூப்பிட்டு விறகு பொறுக்க சொல்லி நான் அவர்களை வைத்து இந்த காரியத்தை நடத்துவேன் என்பார்கள். ஒரு ரசூல் ஒரு மார்க்கம் முன்னெடுக்கிற காரியத்தை ஆக்கப்பூர்வமாக இளைஞர்களால் செய்ய முடியும் என்பதற்கு செய்கினை சொற்களாய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிய ஏராளமான செய்திகள் ஹதீஸுகளுக்குள் என் குர்ஆனுடைய வசனங்களுக்குள் இருக்கிறது. இன்றைக்கு மார்க்கம் தவறானவர்களிடமிருந்து நீங்கள் எடுத்துக்கொண்ட காரணத்தால் இந்த புகையாரத்திற்குரிய இந்த தடத்தில இருந்து திரும்பி போய்விட்டார்கள். இப்போது உங்களுக்கு கிடைத்திருக்கிற தலைமை அறிவுலகத்தை நாங்கள் கையில் எடுத்து விட்டோம் என்று அவர்களின் கண்ணுக்கு தெரியாத எதையும் நம்ப மறுக்கிற கிட்டத்தட்ட கடவுள் மறுப்பாளர்களை போன்ற கொள்கையுடைய தலைமைகள் உங்களுக்கு கிடைத்திருக்கிறார்கள். எந்த இடத்திலேயாவது எல்லா ஹதீஸ் நூல்களிலும் இருக்கிற பாபுல் முஅஜிஸான் நீங்கள் மேடையில் பேசியதுதான். நான் அந்த வாலிபர்களை கேட்கிறேன், உங்கள் கூடாரத்தில் நபிகள் நாயகத்தின் அற்புதங்கள் என்று ஹதீஸ் நூல்களிலே இருக்கிற முஅஜிஸாக்களை பேசி இருக்கிறீர்களா? பேச மாட்டீர்கள். என்ன காரணம் தெரியுமா? ஏதாவது அற்புதம் சொன்னால் இவர்கள் தப்பாக சிறுக்கிட போய் விடுவார்கள் என்று தவறாக சிறுக்கினுடைய ஒட்டுமொத்த புத்தகையை எடுத்துக்கொண்டு ஹதீஸுகளை மறைக்கிற பாவிகள் நீங்கள் என்று சொல்லுவதில் மிகை கிடையாது. பாபுல் முஅஜிஸாத் மட்டுமல்ல, பாபுல் கராமாத் எல்லா நூல்களிலும் இருக்கிறது. இறை நேசர்களின் அற்புதங்கள் எந்த மேடையிலாவது நீ பேசியிருக்க இதுவரை? உங்களுடைய முகாம்களிலே உள்ள எந்த பேச்சாளனாவது கராமத் என்பதற்கு விளக்கம் கொடுத்து எந்த மேடையிலாவது பேசியிருப்பானா? பேச மாட்டார்கள். கராமத்துகள் அலர்ஜி, முஅஜிஸாக்கள் அலர்ஜி, அற்புதம் என்றாலே அலர்ஜி. அற்புதத்தை செய்யும் ஆற்றல் பெற்றவர்கள் என்று யாரையாவது நீங்கள் இயல்பை தாண்டி ஆச்சரியப்படுத்தினால் அலர்ஜி. நான் ஒன்று சொல்லுவேன் வாலிபர்களை, இந்த போங்கு எங்கு போய் நிற்கும் தெரியுமா? அங்கு போய் நிற்கும். மூசாவிடம் எல்லா ஆதாரமும் கொடுத்ததற்கு பிறகும் அந்த கூட்டம் கடைசியாக கேட்டது, அரினல்லாஹ ஜஹரா. எல்லாம் சரிதா, அந்த அல்லாவையும் கொஞ்சம் காட்டிட்டீங்க நம்பிக்கிறேன். கடைசியாக சொன்னது எத்தனை ஆதாரம்? மழை வந்தது, மழை இறங்கியது, பாறையில தண்ணீர் வந்தது, கடல் பிளந்தது, மண்ணு செல்வா என்கிற வானத்து உணவு வந்தது, எல்லாம் வந்தது. ஆதாரம் 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 என்று கேட்டு 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 எல்லா ஆதாரமும் தந்ததற்கு பிறகு அவன் கேட்டான் ஒரே கேள்வி, அரினல்லாஹ ஜஹரா, கொஞ்சம் அந்த அல்லாவை காட்டேன், நாங்க பார்த்த பிறகு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். இன்னைக்கு அதுதான் ஆதாரங்களுக்கு அடிமையாகி போன இளைஞர் சமுதாயம். ஆனால் இவர்கள் ஹதீஸ் கிதாபுகளிலே உள்ள அநேக பாபுகளை உங்கள் கண்களுக்கு கொண்டு வரவில்லை, உங்கள் செவிகளுக்கு கொண்டு வரவில்லை. கராமத்துகளை பாருங்கள், முஅஜிஸாத்துகளை பாருங்கள். ஒரு ஹதீஸை எப்படி வேண்டுமானாலும் பிரிக்கலாம், ஒரு மாதிரியாக தரலாம். ஒரே ஹதீஸை அவரும் ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியும்.
இவரும் ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியும். அப்படியெல்லாம் பிரித்து பேசலாம். பிரித்து பேசுகின்ற பிறழ்வு செய்கின்ற தலைமைகளை நீங்கள் தனி அடையாளம் கண்டுகொள்ள கடமைப்பட்டிருக்கிறீர்கள். பார்க்கறதுக்கு எல்லாமே சரியாதான் தெரியும். இதோ இங்க இருக்கிறது சஹீஹுல் புகாரி தன, சஹீஹ் முஸ்லிம் தன. மேலோட்டமாக ஹதீஸ்களை பார்த்துவிட்டு முடிவுக்கு வருகின்ற பிராணி. நாங்கள் தொடர்ந்து 20 வருஷமாக சொல்லுகிறோம், இப்போதும் சொல்லுகிறோம். நேரடியாக குர்ஆன் ஹதீஸை அதில் உள்ள இருக்கிற வார்த்தையை மாத்திரம் வைத்துக் கொண்டு உன்னால் விளங்க முடியாது என்பதுதான். இது மார்க்கத்தின் குறை அல்ல. குர்ஆனை விளங்க வேண்டுமானால் ரசூல் வேண்டும், ரசூலை விளங்க வேண்டுமானால் அவர்களுக்கு பின்னாலே உள்ள சஹாபாக்களும் ஒட்டி வாழ்ந்த நல்லோர்களும் வேண்டும். லிதுபய்யின லின்னாஸி மா நுஸில இலைஹிம். நபியே, குர்ஆனை உங்களுக்கு கொடுத்தோம் நீங்கள் அவர்களுக்கு விளக்குவதற்காக, அவர்களுக்கு விளங்குவதற்கு அல்ல. நம்மை விட அரபி மொழியில் சேர்ந்த பாண்டித்துவம் பெற்ற மொழி சார்ந்த திருப்பண்ணர்களுக்கு கூட அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? லிதுபய்யின லின்னாஸி மா நுஸில இலைஹிம். நாயகமே, நீங்கள் விளக்க வேண்டும், அவர்கள் விளங்க வேண்டும். அவர்களாக விளங்குவது ஒத்து வராது. பார்ப்பதற்கு ஹலாலை போன்று, ஹராமை போன்று, ஜாயிஸை போன்று, ஹராமை போன்று, சிறுக்கை போன்று எத்தனை பேர் தமிழகத்தில் ஒரு சில குறிப்பிட்ட அந்த வாலிப சகோதரர்களை தவிர அத்தனை பேரும் சிறுக்காகி காலமாகிவிட்டது. நீங்களும் நானும் எப்போதும் முஸ்லிக்காகிவிட்டோம் அவர்களின் மேடைகளில். பகதாது வழியிலே ஒரு அரபிக் கல்லூரி மாணவர் ஒருவர் ஓதரவுள்ள ஒருத்தர் ஓதுறதுக்காக போயிட்டு இருக்காரு. அந்த காலத்துல ஒரு குழு, வாணிப குழு போச்சு, அவங்க கூட போய் சேர்ந்துட்டாரு. அந்த காலத்துல ஒட்டகத்துல அப்படியே குழுவா சேர்ந்து போவாங்க, எங்கேயாவது ராத்திரியில தங்கிக்குவாங்க. வழிப்பறி கொள்ளை நிறைந்திருந்தது. திருடர்கள் வந்தார்கள். அந்த பகுதியில இருந்த திருடர்கள் எல்லாத்துக்கும் இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. போய் ஓடவெல்லாம் இல்ல, கொஞ்ச தூரம் தள்ளி கத்தியை காட்டி எல்லாம் எடுத்தவர்கள் கொஞ்ச தூரம் தள்ளி அவன் ஒரு மரத்துல டென்ட் அடிச்சு அவன் உட்கார்ந்துருந்தான். காலை விடிந்து கொள்ளைக்காரர்களிடம் இந்த ஓதரவுள்ள மட்டும் போனார். போய் அஅ்தினி ஷைஅன் யன்ஃபஉனி வலா யன்ஃபஉக்கும். எல்லாம் மூட்டை மூட்டையா தூக்கி வந்துட்டீங்க, ஒரே ஒரு பொருள் உங்கள்கிட்ட இருக்கு, அது உங்களுக்கு பிரயோஜனப்படாது, ஆனா எனக்கு மட்டும் பிரயோஜனப்படும், அதை கொஞ்சம் கொடுத்துருங்களேன். அந்த பையன் ஓதுற கிதாபுகள் பூரா எல்லாம் கிதாபா, அதீஸ் கிதாபா அவர் மூட்டை கட்டி கொண்டு போறாரு. அதை தூக்கிட்டான். அதனால போய் சொன்னாரு, என்பாமையும் அல்ல என்பாவுக்கு எனக்கு பிரயோஜனம் தரும், உங்களுக்கு பிரயோஜனம் தராது கொடுங்க. அவையெல்லாம் அழைச்சு பார்த்து இந்த கிதாபெல்லாம் எடுத்துதான் போ வச்சுக்கோ. கொடுத்ததுக்கு அப்புறம் கூப்பிட்டு, ஆமா நீங்க ஓதுற இல்லையா? ஆமா, இங்க வா, அந்த கொலை எடுத்து அந்த பணத்துல இருந்து எடுத்து கூட கொஞ்சம் கொடு. ஒரு தீனார் திருகம் ஒரு கொத்து அள்ளி ஒருத்தன் கையில கொடுத்தான். இந்த இதையும் வச்சுக்கோ, செலவு கொடுக்கும். இந்த பையன் சொன்ன, எனக்கு வேணாம், எனக்கு வேணாம். ஏன் வேணாங்கிற? இது ஹராமான காசு. அடுத்தவனுக்கு கண்ணுக்கு முன்னாடியே அடிச்சீங்க, அப்புறம் போட்டு கையில கொடுத்தா நான் என்னன்னு வாங்கிக்கிறேன். இது ஹராம எனக்கு வேணும். யார் சொன்னது ஹராம்? யார் சொன்னது? அஃபீகு மினல் மத்தர் வஹது மினல் மா. பியூர் ஹலால் இதுதான். இந்த ஓதர வழிக்கு ஆட்சியில் அவன் எத்தனை கிதாபெல்லாம் ஓதிருக்கான். இப்படி ஒரு ஹலால் இப்பதான் கேள்விப்படுறான். இது எப்படி பியூர் ஹலால் ஆகும்? ஆட்சியில் எப்படி ஹலால்? அவன் சொன்னான், நான் சரி உன் கூட வந்திருக்காங்க, அவன் எல்லாம் கூப்பிடுறேன் பாரு. வா, என்ன வியாபாரம் பண்ற? ஜவுளி வியாபாரம். சரி, ஜக்காத்து கொடுத்தியா? இல்ல கொடுக்கல. சரி நீ போ. நீங்க வா, நீ என்ன பண்ற? நகை வியாபாரம். 10 வருஷம் ஜக்காத்து கொடுக்கல. போ. இந்த பையன் கேட்டியா? இந்த பையன்லாம் ஜக்காத்தை கரெக்டா கொடுக்கல. நாங்க அதைத்தான் திருட்டுங்கிற பேர்ல கரெக்டா அழியிடும். இப்ப சொல்லி இது பியூர் ஹலாலா இல்லையா? ஓதுல உள்ள ஒரு ஜெயிச்சா குழம்பு. சரி, என்ன இல்லை திடீர்னு ஹலாலுங்கிறான், என்ன இருந்தாலும் வராது தானே. கடைசியில யோசிச்சு நீ சொல்றத பார்த்தா ஒரு மாதிரியா இருந்தாலும் எனக்கு வேணாம், ஒரு மாதிரியா இருக்கு ஆனா எனக்கு வேணாம். ஒரே செய்தி பார்ப்பதற்கு தோற்றத்திலே அந்த செய்தியை அப்படியும் கொண்டு போகலாம், இப்படியும் கொண்டு போகலாம். உண்மை என்ன தெரியுமா? 50 வருஷம் ஜக்காத்து கொடுக்கலன்னாலும் அவன் பொருளை திருடுறதுக்கு உனக்கு உரிமை கிடையாது. அது ஹராம். அது ஆனால் ஒரு ஹராமை ஹலாலாக்க எவ்வளவு சந்தர்ப்பமாக பேசப்படுகிறது அல்லவா? நான்
குர்ஆனால் இதே குர்ஆனால் சில பேருக்கு வழி காட்டவும் செய்வான், இதே குர்ஆனில் சில பேரை வழி தவறவும் செய்கிறான். தவறிய கூட்டங்களில் நாம் நம்மை இணைத்துக் கொள்ளக்கூடாது அல்லவா? அபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவது போல சில பேரை இதே வேதத்திலே உயர்த்துகிறார், வேறு சில கூட்டத்தை இதே குறிமுறையை வைத்து தாழ்த்தவும் செய்வார். எனவே இவர்கள் சட்டங்களை சரியாக சொல்லுகிறார்கள் என்று பேரத்தின் கவர்ச்சியிலும் வசீகரத்திலேயும் மார்க்கத்தை எங்களுக்கு அடையாளப்படுத்தியவர் என்று தவறான அடையாளங்களை தலைமைகளாக ஏற்க துவங்கிய போதுதான் தமிழகத்திலே நிறைய தடம் புரண்டோட்டார். இன்னைக்கு தீனுல் இஸ்லாம அவன் இன்டர்நெட்ல படிக்கிறான். நீ இன்டர்நெட் பயன்படுத்துறத வேணாம்னு சொல்லல, ஆனா மார்க்கத்தின் எல்லா செய்தியும் இன்டர்நெட் வழியாக படிப்பதுங்கிறது முதல்ல சரியா? நாங்க 7 வருஷம் ஓதணும் ஆலிம் ஆயிட்டோம்னு சொன்னா, நீங்க 7 வருஷம் ஓதுனதுல நாங்க இங்க அப்படியே டெய்லியும் போறோம், கட்டணம்னா வந்துடும். நாங்க எல்லாம் பார்த்துட்டோம். இல்லப்பா நாங்க 10 வருஷம் ஓதிருக்கோம், 12 வருஷம் ஓதிருக்கோம், மௌலவி ஆயிருக்கோம், ஆபித் ஆயிருக்கோம், பாசில் ஆயிருக்கோம், முஃப்தி ஆயிருக்கோம், என்னென்னமோ ஆயிருக்கோம். இத்தனை வருஷம் வண்டி போட்டு போய் உட்காந்து ஓதி அதெல்லாம் தேவையில்லை. இங்க பாருங்க, இப்படி கட்டினா எல்லாம் வந்துடும். இல்ல வர்றதெல்லாம் முதல்ல சரியா? டாக்டர் படிப்பை இன்டர்நெட்ல எவனும் படிக்கிறது இல்லை, இன்ஜினியர் படிப்பை எவனும் நெட்ல மட்டும் படிக்கிறது இல்லை. நான் ஒரு 2-3 வருஷமா இன்டர்நெட்ல டாக்டர் பத்தி படிச்சுட்டு வான்னு சொல்லி கிளினிக் திறந்தா அது ஜனாதா மையமா மாறிடும், அது கிளினிக்காக இருக்காது. உலகத்தில் உள்ள எந்த படிப்பையும் ஆன்லைன்ல லேசா தொட்டுக்கிறானே ஒழிய கோர்ஸ் கம்ப்ளீட் ஆகணும்னா நீ போய் அவர் குறிப்பிட்ட இடத்தில படித்தாக வேண்டும், பட்டம் வாங்கியாக வேண்டும், பிராக்டிஸ் செய்தியாக வேண்டும், ஏதாவது சீனியர்களுக்கு கீழே இருந்து ஜூனியராக பணிபுரிந்தாக வேண்டும். இவ்வளவுக்கு பின்னால் தான் உலகத்தில் எந்த பட்டமும் சாத்தியமாகும். இன்னைக்கு நம்ம பசங்கள்கிட்ட தீனுல் இஸ்லாம் மட்டும்தான் சிம்பிள். என்னன்னா சட்டனா வந்துடலாம். இவன் சட்டனா வர்ற நிறைய முகரக்கட்டைகளை நாங்கள் தமிழ்நாட்டில் பார்த்து கொண்டிருக்கிறோம். எத்தனை மசாலா எப்படி போயிருக்கு தெரியுமா? குழந்தைக்கு பேரு கூட நீ சரியா வைக்க மாட்டேங்கிற, அங்க தட்டி விட்டு அது என்ன எவ்வளவோ பேர் வருது, அரபி டிக்ஷனரியிலேயே இல்லை. ஆமா, ஏதோ புதுசா தீட்டு வர்றான், இது வைக்கலாமாங்கிறான். இதுவரையும் கேள்விப்படாத மாதிரி இருக்குப்பா. அரபி மொழியிலே காணும், டிக்ஷனரியில காணும், எங்கேயுமே இல்லை. இல்ல நெட்ல போட்டிருக்கு இஸ்லாமிக் நேம்ஸ் அப்படின்னு அடிச்சோம் வந்துருச்சு. இணையதளங்களில் நீங்கள் பெறுகிற கல்வி எல்லாம் கல்வி அல்ல. இணையதளங்களில் ஹதீசுகளுக்கு தரப்பட்டிருக்கிற விளக்கம் எல்லாம் சரியானதும் அல்ல. ஒவ்வொரு படிப்பிற்கும் துறை சார்ந்த நிபுணத்துவம் சார்ந்த விற்பனர்களிடம் எப்படி பாடம் படிக்க வேண்டுமோ அதுபோலத்தான் இந்த தீனுல் இஸ்லாம் சார்ந்த எந்த சிறிய பெரிய மசாலாக்கள் அத்தனையும் இத்துறை சார்ந்த விற்பனர்களிடம் படித்தாக வேண்டும். போகுபவனும் வருபவனும் நாளாந்தரமாக நின்று கருத்து சொல்பவன் எல்லாம் மார்க்கத்தினுடைய முழுமையான அறிஞன் என்று நீங்கள் நம்ப துவங்கிய போதுதான் எல்லா விதமான குழப்பங்கள். அங்கங்க நிக்கவே மெதுவா பேச ஆரம்பிச்சுவோம். எப்ப பார்த்தாலும் பிரச்சாரம். நாம 2 பேரும் வேற ஏதாவது பிசினஸ் பேசிட்டு இருந்தாலும் பக்கத்துல வந்து நின்று குர்ஆன் ஹதீஸை நம்மளே விளங்கிக்கலாம். குர்ஆன் ஹதீஸை நம்மளே விளங்கிக்கலாம். முதல்ல இந்த மாதிரி உள்ளவங்களை அனுமதிக்க கூடாது. என்னன்னா முகமது பின் சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹரம்ல பாடம் நடத்திட்டு இருக்காங்க, ஹதீஸ் பாடம். இந்த உலகத்திலே ஒரு ஒப்பற்ற பெரிய மேதை, கனவுகளுக்கான விளக்கங்களில் உலகத்தில் தண்ணி கலற்றவர் முகமது பின் சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பாடம் நடத்திட்டு இருக்கிறப்போ இது இந்த 2 பேர் வந்தாங்க. இந்த 2 பேர் ஏற்கனவே இந்த லிஸ்ட்ல உள்ளவன்னு அவங்களுக்கு தெரியும். வந்த உடனே சொன்னான், ஒரு வாய்ப்பு கொடுங்க, ஒரே ஒரு விஷயம் பேசுறேன். இல்ல போயிட்டு வாங்க, நான் பாடம் நடத்திட்டு தான் போயிட்டு வாங்க. இல்ல ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லணும். இல்ல போயிட்டு வாங்க, நிஸ்ப கலிமா ஒரு இல்ல கொஞ்சமாவது, முழுசா இல்லைனாலும் கொஞ்சமாவது ஒண்ணுமே பேசக்கூடாது. நீ பேசுறதா இருந்தா நாங்கெல்லாம் இருந்து போயிடும். முகமது பின் சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மறுக்க தெரியாத சாதாரணமான ஆள் அல்ல, மடு அல்ல, அது மழை, அது கடல். அது ஆனால் அந்த கடலுக்கு தெரியும் குழப்ப வர்றவன்ட்டு தெளிவு எதுவும் இருக்காது. ஆனா குழப்புற அளவுக்கு தேவையான 4 மசாயில் வச்சிருப்பாங்க, கரெக்டா போடுவோம். உமரதி அல்லாஹ்வுடைய காலத்துல சபீஹ் இப்னு வஸல் ஒருத்தர் இருந்தான். சபீஹ் அவர் பேர். அவனுக்கு வேலையே என்னன்னா எங்கேயாவது மக்கள் கூடி இருக்கிற இடத்துக்கு போறது, போய் மெதுவா அப்படி 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 பெட்டு தூக்கி போடுறது, அங்க ஏதாவது பத்திக்கும். குர்ஆன்ல எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா எல்லாமே கொஞ்சம் அப்படி ஒண்ணும் இப்படி ஒண்ணும் முரண்பாடா பேசுற மாதிரி தெரியுது. எல்லாம் உடனே கவனம் இருக்குதானே, டக்குனு எல்லாம் கவனமாயி என்ன இல்ல ஒரு இடத்துல சொல்றான்,
குற்றவாளிகள்கிட்ட அவங்க குற்றத்தை பத்தி கேட்கப்படாது அப்படின்னு குரான்ல இருக்கு. அப்படியா இருக்கு? ஆமா, இந்த பாருங்க, பார்த்தா அப்படிதான் இருக்கு. அப்புறம் பாருங்க, இந்த பாருங்க, எல்லாத்தையும் ஒருத்தர் விடாம அவங்களுக்கு கொடுத்த நியமத்தை பத்தி நாம கேட்டுதான் தீருவோம். கேள்விகள் பாருங்க, ஒரு இடத்துல கேட்க மாட்டோங்க, ஒரு இடத்துல கேட்கிறோங்க. இந்த முழு முஸ்லிம்கள் தான் என்ன பண்ண ஒரு மாதிரியா குழப்பமா இருக்கு. லேசா இப்படி ஒரு மாதிரி அவன் வயசுல புளிய கரைச்சு அவன் ஒரு மாதிரி ஆகி குரான்லயே இப்படி ரெண்டு விதமா இருக்குதா? இன்னைக்கு நிறைய பேர் தமிழ்நாட்டுல இளைஞர்கள் இந்த மாதிரி இருக்கிறாங்க. சொல்ல முடியும் சான்றுகளோடு. நம்மால் அவன் சொல்லிட்டு போய் இப்படியே போயிட்டு இருந்தான்ல, அவனை கூட்டிட்டு போயிட்டாங்க கலிபாட்ட உமரதி எல்லாம் சரியான இடத்துக்கு தான் போயிடலாம். உமரதி எல்லாம் வந்து ஒண்ணு கேட்டாங்க, இங்க வா உன் சந்தேகம் என்ன நீ சொல்லு. இதுதான் சந்தேகம், இப்படி ஒரு இடத்துல வருது, இப்படி ஒரு இடத்துல வருது. சரி, எங்கிருந்து வர்ற? நான் பகதாதுல இருந்து வர்றேன். ஓ, நீ கோபால இருந்து வர்ற? ஆமா. இது வரைக்கும் இங்க வந்து எத்தனை உலமாக்கள்கிட்ட மார்க் அறிஞர்கள்ட்ட நீ கேட்ட? இல்ல, அவங்கள்ட்ட எல்லாம் கேட்கல. ஏதாவது முஸ்லிம்கள்கிட்ட ஏதாவது சந்தேகம்? இல்ல, கேட்கல. வேற ஏதாவது இங்க இருக்கக்கூடிய சூன இஸ்லாமியாவை கவனித்துக் கொள்ளக்கூடிய மார்க்க அரங்குகள் அங்கே ஏதாவது? அங்கெல்லாம் கேட்கல. பின்ன என்ன, சந்தையில கடவீதியில பூரா இது ரெண்டு பேசுறைய உன் நோக்கம் என்ன? தெளிவு பெற விரும்பினால் யாராவது மார்க்கறிஞர்கிட்ட தொடர்பு கொண்டு குரான்ல இப்படி ரெண்டு விதமா வருது என்னன்னு கேட்டுக்கணும். நீ அங்க கேட்கல என்ன அப்படின்னு சொல்லிட்டு உமரதி அல்லாஹ் அன்பவர்கள் முதல்ல இதுக்கான தண்டனை கொடுத்துட்டு அடிக்கலான்னு விளக்கம் சொல்லலான்னு முடிவு பண்ணி கூப்பிட்டு சவுக்கடி கொடுக்க ஆரம்பிச்சோன்னாங்க. எல்லாத்தையும் கூப்பிட்டு நிக்க வச்சு அடின்னு பூரா அடிச்சு முடிச்சு தலையில காயம் வடிகிற ரத்தத்தோடு உமரதி அல்லாஹ் வந்து சொன்னார்கள், விசாரணையில பல கட்டம் இருக்கிறது. மறுமையின் விசாரணை ஒரு கட்டம் வரும், அல்லாஹ் ஒவ்வொன்னையும் கேட்பான். விசாரணை எல்லாம் முடிந்து நீ நரகம் என்று தீர்ப்பாகி உனது பட்டோலை எல்லாம் கொடுக்கப்பட்டு நிறைவு பெற்றுச்சுன்னா அப்புறம் வந்து உன்னை ரெண்டாவது தடவை கேட்கறது எல்லாம் இல்ல. சொல்ல போனா ஒன்ன கேட்கறது இல்ல, உன் கைகள் எல்லாம் பேசி சாட்சி சொல்லும். குரான்ல வர்ற மாதிரி அஷது ஐதீஹிம் அர்ஜுனுகும் அப்படின்னு வர்ற மாதிரி ஒரு கட்டம் இருக்கிறது. ஒண்ணுமே கேட்க மாட்டான். ஒரு கட்டம் இருக்கிறது, துருவி கேட்பான். ரெண்டுமே மறுமை நாள் தான். வடியும் ரத்தத்துக்கு இடையில சொன்னா புரிஞ்சுட்டா நேரா பகதாது போயிடும். இந்த பக்கமே ஒண்ணு பார்க்க கூடாது. வேடிக்கை என்ன தெரியுமா? அல்லமா இப்னு ரஜப் அல்-ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி எழுதுறாங்க, பகதாதுல போய் இவன் ஒரு மாதிரியா மண்டையில பசுத்தெல்லாம் போட்டுட்டு சுத்திட்டு இருக்கிறப்போ யாரோ விஷயம் கேள்விப்பட்டவரோ படலையோ தெரியல, அங்க போய் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்காரு. என்னன்னா குரான்ல ரெண்டு விதமா வந்த மாதிரி தெரியுது. அவர் வேற ஏதோ ஒரு சந்தேகத்தை சொல்றாரு. ரெண்டு விதமாவா? சத்தியமா எனக்கு தெரியாது. நீ கற்றறிக்கிற அறிஞர்கள் யாருக்கையாவது போய் கேட்டுக்கோ. ஏன் முதல்ல எல்லாம் சொல்லுவே இல்லை? அவன் தெளிவா சொன்னா, அத்தபனி அமீருல் மோமினீன், எனக்கு கலீஃபா வந்து ரொம்ப கரெக்டா பாடம் சொல்லி கொடுத்ததுனால இப்ப தெரிய மாட்டேங்குது. முதல்ல தெரிஞ்சிட்டு சரியான பாடம் இப்போது கிடைத்ததால் நான் சொல்ல வருவது, விடைகள் தெரியாமல் வினாக்களை மாத்திரம் வைத்துக் கொண்டு சுட்டிக் கொள்ளுகின்ற பேர்வழிகளிடமிருந்து மிகப்பெரிய எச்சரிக்கை இன்றைக்கு தேவை. குழப்பறது ரொம்ப சிம்பிள், விடை சொல்றதா ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு நாட்டில் குழப்பறதுக்கு நிறைய பேர், விடை சொல்றதுக்கு ஆட்கள் இல்லை. விடாமலியாக விடை சொல்ல ஆள் இல்லை. குழப்ப நிறைய பேர். குழப்பவும், பொய் சொல்லவும், குறுக்கிடவும், குறுக்கு கேள்வி கேட்கவும், விமர்சனம் என்ற பெயரில் முன்வைக்கவும் இதுக்கு பெரிய திறமையெல்லாம் தேவையில்லை. நீங்க 10 மாடி பில்டிங்க உட்கார்ந்து 4 வருஷமா பார்த்து கண்களெல்லாம் பூத்து நீங்க கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பட்ட சிரமம் எல்லாம் அவனுக்கு தேவையில்லை. இந்த பக்கம் இருந்து ஒருத்தர் லெப்ட்ல இருந்து வருவான், இப்படி நின்று இப்படி அண்ணாந்து ஒரு தடவை பார்த்துட்டு நல்லாதான் இருக்கு, ஜன்னல் அங்க இருந்தா இன்னும் நல்லா இருக்கு. இவன் என்ன செஞ்சாங்க? 10 ஆண்டு காலம் அந்த கட்டிட பணியினுடைய எவ்வளவு நலிவு, ஒன்னும் தேவையில்லை. இது இங்க இருக்கிறத விட இங்க இருந்தா நல்லா இருக்கும் சொல்றதுக்கு ஒரு சிறு திறமையும் தேவையில்லை. குறை சொல்ல, விஷமத்தனத்தை பரப்ப, விமர்சனத்தை முன்வைக்க, குறுக்கீடு செய்ய அல்லது குழப்ப இதுக்கு திறமையே தேவையில்லை. பாக்கெட்டில் 4 கேள்விகள் இருந்தால் போதும். இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த கேள்வி இருக்கு. சமயத்தில் உலமாக்கள்கிட்டையும் அந்த கேள்வி தூக்கிட்டு வந்துடுறது உண்டு. அவர்கள் அல்குரான்ல 23:33 அல்லாஹ் இப்படி சொல்றான், நீங்க இது சம்பந்தமா இதுல என்னன்னா 23:33 இருக்குதான்னு கூட அவங்க இதுவரையும் பார்த்ததில்லை. கல்வி எழுதி கொடுத்துருக்காங்க 23:33 அல்லது 23:14 இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. முகமது இப்னு சீரின் பக்கத்து
இடத்திலே வருவதற்கு அனுமதிக்கவில்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவிற்குள் அனுமதிக்கவில்லை. சபீகை திரும்பி பார்க்காமல் பக்தாது போய் என்று சொன்னார்கள். என்ன காரணம் தெரியுமா? வினாக்கள் என்ற பெயரில் விளக்கங்கள் இல்லாமல் கேள்விகளை கையில வைத்துக் கொண்டு சுற்றிக் கொண்டிருப்பவர்களால் கடந்த காலங்களில் ஏற்பட்ட குழப்பங்கள் இன்றைக்கு இருக்கிற இளைஞர் சமுதாயத்தினுடைய முன்பும் வைக்க வேண்டும். கொஞ்சம் நீங்கள் சார்ந்திருக்கிற அமைப்புகளை சார்ந்த கடமைகள், அவர்களின் பேச்சுகள், நடத்தைகள் நாகரிகமா மேடையில பேச தெரியல. தெரியுமா உங்களுக்கு? நான் மனவருத்தத்தோடு குற்றச்சாட்டாக வைக்கிறேன். நாலாந்திர வார்த்தையில நரகல் நடையில பேசுறதுக்கு எவ்வளவு நேரம் வேணும்? என்ன கேவலமாக தண்ணி அடிக்கிற மேடையில பேசுற மாதிரி பல மேடைகள், பல முகாம்கள். அந்த பேரு தெளிவா பேரெல்லாம் சொல்றாங்க. டாஸ்மாக்ல இருந்து அப்படியே வந்து மைக்கு முன்னாடி நின்றுவானவங்க கூட தெரியும். இது என்ன நரக? உங்களுக்கு எல்லாம் எந்த தூதர் இப்படி பேசுவதற்கு சொல்லிக் கொடுத்தார்? எந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேடையில எந்த எதிரியை இப்படி பேசினார்கள்? சொல்லுங்கள் பார்க்கலாம். எந்த எதிரியை அப்படி விமர்சித்தார்கள்? ஹதீஸுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. அதனால் தான் இவ்வளவு தரம் தாழ்ந்த வார்த்தைகளை காலம் சென்றவர்கள், உயிரோடு உள்ளவர்கள், மூத்தா போனவர்கள் எல்லாரையும் நீக்க மன பாகுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு திட்டுகிறீர்களே, பேசுகிறீர்களே. ஒரு சபையொடுக்கமும் மேடை நாகரிகமும் பெரியாதவன் எல்லாம் சமுதாயத்திற்கு எப்படி தலைமை ஏற்பாடு? அரசியல்வாதிகள் கூட சில இடங்கள்ல, தாக்குற இடங்கள்ல கூட கண்ணியமா பேசலாம். சில பேச்சாளர்கள் சில முகாம்களில் பேசுகிறார்கள், அவங்களை விடவும் கீழ்த்தரமாக இருக்கிறது. உங்களை விளங்க அந்த பேச்சின் நடை போதும். உங்களின் வாழ்க்கை முறையையும் சேர்த்து எங்களால் புரிய முடியும். தான் நாவனால அடுத்த முஸ்லிமுக்கு தொந்தரவு கொடுக்காதவனுக்கு பேர் முஸ்லிம். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிமுக்கு தந்த இலக்கணம், இஸ்லாமிய டெபினிஷன் இதுதான். மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. தனது நாவால் தனது கையால் அடுத்தவன் மனது புண்படக்கூடாது. எவ்வளவு கேவலமாக இருப்பவர்களை மட்டுமல்ல, இறந்தவர்களையும் சேர்த்து ஒரு அணியிலே பல்வேறு காரியங்களுக்காக ஒன்றுபடுத்தலாம் என்று நினைக்கிற போது கூட உங்களால் ஒன்றுபட்டு நிற்க முடியவில்லையே. ஏன்? 1000 தத்துவம் சொல்லுவாங்க, நாங்க தனியா தான் நிற்போம். தனியாக நிற்கிற நீ எப்படி சமுதாயத்தினுடைய காவலனாக நலன் விரும்பியாக ஆக முடியும்? 28 பேர் ஒன்று சேர்ந்து நிற்கிறாங்க. எத்தனையோ அமைப்பு ஒன்று சேர்ந்து நிற்குது. இல்ல, நாங்க அங்க வரமாட்டோம், நாங்க தனியா தான். ஒரு போராட்டத்தில், ஒரு அறப்போராட்டத்தில், ஒரு குரல் எழுப்பு போராட்டத்தில், எங்காவது சமுதாயம் நடந்திருக்கிற விஷயங்களில் ஓர் அணியில் முஸ்லிம்கள் எல்லாம் திரளுகிறார்கள் என்று ஒரு செய்தியை உருவாக்க விடாமல் தடுப்பதற்கு உண்மையாகவே இந்த ஒற்றை அமைப்பு காரணமாக இருப்பதை அது குறையா இல்லையா? நான் அந்த வாலிபர்களை கேட்கிறேன், நடுத்தரமாக நீங்கள் யோசியுங்களேன். தொழுகையிலே தப்புகளிலே வைத்து அணிவகுத்து தொழுகையிலே நிற்க சொல்லி எவ்வாவது அன்றாட தொழுகைகளில் விடுபட்டு போகுமானால் ஜும்மாவில கொண்டு வந்து எல்லாரையும் ஒன்று சேர்த்தி, அதிலேயும் கூட விட்டு போனால் அக்கம் பக்கத்து கிராமத்தை எல்லாம் திருநாளிலே ஒன்று சேர்த்தி, ஏன் இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஹஜ்ஜிலே அத்தனை பேரையும் ஒன்று கூட்டி ஒரு சர்வதேச முஸ்லிம் மாநாடு நபிகள் நாயகம் சப்புகளில் நிற்க வேண்டும் என்பதை என்ன ஆசையோடு உருவாக்கினார்கள் தெரியுமா? தொழுகையின் சப்பில், ஜும்மாவின் சப்பில், பெருநாளின் சப்பில், ஹஜ்ஜின் பெரும் திரளில் எல்லாத்திலேயும் அணி சேருவது எம்பெருமானின் ஆசை. அணி சேராமல் இருப்பதற்கென்றே சில இயக்கங்கள். எல்லாரும் சேர்ந்துடக்கூடாது, அவங்களுக்கு வரக்கூடாது. எல்லாரும் சேர முடியாது, நாங்கள் வரமாட்டோம், நாங்கள் தனியாகவே இருப்போம். ஸல்லல்லாஹு கடைசி நிலை அந்த இஷா தொழுகை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தொழ வைக்கிற இஷா தொழுகை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தொழ வைக்க அபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல்நலம் சரியில்லாமல் வீட்டுக்குள்ளே இருக்க அந்த திரைச்சீலையை விளக்கிக் கொண்டு வெளியில வருகிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரி முஸ்லிம்களில் எல்லாம் பதிவாக இருக்கிற நபிமொழி இது. பார்த்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாஹிகன் ஹதீஸ்ல வருது,
சப்பிலை நிற்கிற ஒட்டுமொத்த முஸ்லிம்களை பார்த்து எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தார்கள். சிரித்துவிட்டு மீண்டும் திரைச்சீலையை போட்டுக்கொண்டு உள்ளே போய்விட்டார்கள். முஸ்லிம்கள் இந்த ஹதீஸை எழுதுகின்ற பதிவு செய்துவிட்டு அதற்கு விளக்கம் எழுதுகிற அல்லாமா நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதுகிறார்கள், فَتَبَسَّمَ النَّبِيُّ صلى الله عليه وسلم لفرحه صلى الله عليه وسلم بما رأى من اجتماعهم واتفاقهم في الإسلام. நாம் நவவி எழுதுகிறார்கள், சப்பை பார்த்து பெருமானார் சிரிப்பதற்கு நிறைய காரணம். முக்கிய காரணம் என்ன தெரியுமா? சப்பில நிற்கின்ற முஸ்லிம்களை பார்த்து அவர்களெல்லாம் கருத்து வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு ஒன்றிணைந்து தனக்கு பின்னாலும் கூட தான் இமாமத்திலே இல்லாத காலத்திலேயும் கூட ஒன்றிணைந்து நிற்கின்ற இந்த அணிவகுப்பு மாண்பை பார்த்து எம்பெருமான் ஆனந்தப்பட்டு சிரித்தார்கள் என்று எழுதுகிறார்கள். இந்த ஆனந்தம் எல்லாம் இன்னைக்கு தூக்கி போட்டு மெதிக்குது. எந்த அணிவகுப்பிலேயும் ஒன்றாக நிற்க முடியவில்லை. மற்றவர்களோடு கூட நல்லிணக்கத்திற்கு ஊறு வெளிக்கிற அளவுக்கு சில நடவடிக்கைகள் நேற்றும் இன்றும் பேசுகிற எல்லா பேச்சாளர்களும் முன்வைத்த செய்திகள் தான் இன்னமும் ஆழமாய் இந்த வாலிபர்கள் யோசிக்க வேண்டும். இணக்கத்திற்கு கூட இந்த தமிழ் மண்ணில் ஒரு 25 வருஷ காலமாக எக்கச்சக்கமான இடையூறுகள் ஏற்பட்டிருக்கிறதா இல்லையா? தமிழகத்தில் மீளாத விழாக்கள் இங்கு மட்டுமல்ல, தமிழகம் இருக்க ஒரு 25 வருஷங்களுக்கு முன்னால நிலை என்ன தெரியுமா? இந்த நாட்டினுடைய சகோதர சமயத்தை சார்ந்த அல்லது கடவுள் மறுப்புல இருக்கிற நிறைய தலைவர்கள், அது ஒரு தந்தை பெரியாரோ ஒரு பேரறிஞர் அண்ணாவோ ஒரு மாப்போசியோ அல்லது வேறு யாராவது அன்றைக்கு இருந்த நட்சத்திரங்களாக இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளை சார்ந்த தலைவர்கள், பல மதங்களை சார்ந்த தலைவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்குமான இணைப்பு பாடமாக இருந்தது எது தெரியுமா? மீளாது மேடை. நீ மீளாது கூடுமான்னு எப்ப சர்ச்சையை கொண்டு உள்ள வருகிற போது ஒரு காலத்தில் முஸ்லிம்களுக்கும் மற்றவர்களுக்குமான நல்லிணக்கத்திற்கு பாடமாக இருந்த மீளாது அல்லது சீரத்துன் நபி ஏதோ ஒரு வார்த்தை, அந்த மேடைகள் இது கூடுமான நீ சர்ச்சையை துவங்குவதற்கு இணக்கத்தை கெடுப்பதற்கு வருகிறாய ஒழிய இணக்கத்தை கூட்டுவதற்கான எந்த முயற்சிகளும் இல்லையே. ஊடகங்கள்ல நிறைய விதமான குண்டுவெடிப்பு அவதூறுகள், விஷமத்தனமான பிரச்சாரங்கள், பயங்கரவாதம் தீவிரவாதம் என்று மாறி மாறி ஊடகம் திட்டமிட்டு திணிக்கிற எத்தனையோ போய் இவ்வளவு சர்ச்சைகளுக்கு மத்தியில் இவ்வளவு பயங்கரவாதம் தொடர்பான செய்திகள் எல்லாம் கேள்விப்பட்டதற்கு பின்னாலையும் கூட இடுப்புல குழந்தைய கையில தூக்கி வச்சுட்டு காலையில பஜனுக்கு பின்னாடி பள்ளிவாசலுக்கு வர்ற தெரியுமா? ஒரு இந்து தாய், ஒரு கிறிஸ்தவ தாய், சகோதர சமயத்தை சேர்ந்த தாய், மதுரைக்கு பின்னாடி மந்திரிப்பதற்கு போகிறேன் மசூதிக்கு என்று சொல்லிவிட்டு கையில இடுப்புல குழந்தையோட வந்து நிக்கிறாள் அல்லவா? இது எவ்வளவு பெரிய இணக்கம் அல்லது எவ்வளவு பெரிய இஸ்லாத்தின் மீதான ஈர்ப்புங்கிறது உனக்கு தெரியல. நீ உட்கார்ந்து ஓதி பார்க்கறது கூடுமான்னு சர்ச்சை பண்றது மட்டும்தான் உன் வேலை. நீ செய்வது அதுதானே. மந்திரிப்பதற்கு வருகிறேன் என்று மசூதிக்கு வருகின்ற இந்த கிறிஸ்தவ எத்தனையோ சமயங்களை சார்ந்த இந்த நாட்டிலே தோளோடு தோளாய் வாழுகிற தோழமைகளான சகோதரர்கள் இணக்கத்திற்கு ஊறு விளை பிடிப்பதை மாத்திரம் அல்லது அதுபோன்ற தலைப்புகளை மாத்திரம் எடுத்து 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 திரும்ப திரும்ப பேசி சலசலப்பை தொடர்ந்து உண்டாக்குவதனுடைய பின்னணி என்ன என்பதை நீங்கள் யோசியுங்கள். நிறைய போராட்டங்களுக்கு நிறைய பேர் நிற்கிறாங்க. அந்த அமைப்பு இந்த அமைப்பு இந்த அமைப்பு அந்த அமைப்பு கட்சி தொண்டர் கம்மியா இருக்கிற அமைப்பு கூடி இருக்கிற அமைப்பு தலைநகரத்தில் மட்டும் இருக்கிற அமைப்பு எல்லாம் நிற்கிறான். இந்த ஒரு அமைப்பு மட்டும் நிற்சி ஏன்பா இல்ல நாங்க அவங்களோட நிக்க மாட்டோம். பிளவிற்கென்றே பல இயக்கங்களா நல்லா பாதுகாக்க வேண்டும். எல்லாரையும் சேர்த்து கைப்பிடித்த இடத்தில் மட்டும்தான் இஸ்லாம் வளர்ந்தது. கிறிஸ்தவ அறிஞர்கள் எழுதுகிறார்கள், 2 இடத்தை இஸ்லாமின் பெரிய வெற்றிக்கு காரணமாக எழுதுவார்கள். ஒரு இடம் 13 ஆண்டு கால மக்காவில் ஹஜருல் அஸ்வதை தூக்கி வைப்பதற்கு ஊரையெல்லாம் ஒன்று கூட்டி எல்லாத்தோட கையையும் பெருமானார் ஒரு கணமாக இணைத்த அந்த நிமிடத்தில் இஸ்லாம் வெற்றி பெற்றது. 2வது இடம் மதீனாவிற்கு வந்தவுடன் மதீனா வாசிகளை எல்லாம் அழைத்து மக்காவில வந்தவர்களை எல்லாம் அழைத்து கைப்பிடித்து சகோதரத்துவம் ஏற்படுத்தி அந்த பொழுதில் இஸ்லாம் மீண்டும் ஜெயித்தது. இதை எழுதுகிற நடுநிலையான கிறிஸ்தவ பேராசிரியர்கள் எத்தனை பேர் அணியில சேர்த்து நிற்கிற போது எந்த வெற்றியும் சாத்தியமாகும் என்றால், எந்த முன்னேற்றமும் சிறுபான்மை சமூகத்திற்கு
இங்கே அதற்கு ஊறு விளைவிக்கின்ற அளவுக்கு அல்லவா எல்லாம் செயல்பாடுகள். சத்தம் இல்லாம இவங்க இருந்தா சில இளைஞர்களுக்கு அது பிடிக்கிறது இல்லை. மாசம் ஏதாவது ஒரு தளத்தளப்பு ஏற்படுச்சு, அது பிரச்சனையாயிடுச்சு. இப்போதெல்லாம் அந்த தளத்தளப்பை ரொம்ப பெருசா செஞ்சு ஆவுனா விவாதம் மோத தயாரா யாரா இருக்கும். இன்னைக்கோ நேற்றோ ஐஏஎஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க, மோத தயாரா மோதினால் 50 லட்சம். நான் கேட்கிறேன், எந்த அல்லாவுடைய ரசூல் இப்படி ஏதாவது உங்களுக்கு மோதலுக்கு விவாதம் மேல ஏற்படுத்தி காப்பர்களை எல்லாம் கூப்பிட்டு, நான் அல்லாவுடைய தூதர் நீ வரைய பார்க்கலாம், ஒத்திக்குத்த வந்து உட்காந்து பார்ப்போம், நான் ஜெயிச்ச உனக்கு 1000 தீனார், நீ ஜெயிச்சா இவ்வளவு, என்னைக்காவது எங்கேயாவது எப்ப தொட்டதுக்கெல்லாம் புகாரி கேட்கிறாய், எங்கேயாவது ஒரு அன்னைக்கு அப்படி காட்டினார். ஒரு ஜோசியக்காரன, ஒரு சூனியக்காரன பெருமாள் கூப்பிட்டு உட்கார வச்சு, அப்பா நீயும் நானும் மோதலாமா, உனக்குள்ள ஆதாரத்தை எல்லாம் சொல்லு, நான் எனக்குள்ள ஆதாரத்தை எல்லாம் சொல்றேன், உன்னால முடியல, எனவே சூனியம் இல்லை. எங்கேயாவது ஒரு ஹதீஸ்ல காட்டேன். நான் வருத்தத்தோடு கேட்கிறேன், நன்மை சார்ந்த இளைஞர்களை, உங்களுக்கு எந்த அல்லாவுடைய ரசூல் இப்படி சொல்லி கொடுத்தா தயவு செய்து சொல்லுங்க. எந்த சியாசித்தாவினுடைய ஏதாவது நீங்கள் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஹதீஸ் கிதாபுல எந்த கிதாபுலையாவது இப்படி எல்லாம் ஏதாவது அவனை கூப்பிட்டு இத்தனை லட்சம் ஏதாவது பேசி விவாதம் பண்ணி, அல்லாஹ் அக்பர் ரஹ்மத்துல்லில் ஆலமீன் என்று சார்ந்த ஒரு சர்க்குண நாயகம் தாங்கள் சார்ந்திருக்கிற சமுதாயத்திற்கு ஜோசியத்தின் தீமையை சொன்னார்கள், சார்ந்திருக்கிற சமுதாயத்திற்கு சூரியத்தின் விளைவை சொன்னார்கள். அவனை கூட்டெல்லாம் உட்கார்ந்து பேசல, இத்தனை லட்சம் அத்தனை லட்சம் எல்லாம் நாள் கெடுவதுச்சு. 18ஆம் தேதியோடு உலகத்தில இருந்து இது போய்விட்டது. ஆமா, 1000 வருஷமா உலகத்தில் இருந்தது, இந்த நூற்றாண்டுல முடிக்கப்பட்டிருக்கு. எந்த ரசூல் இதை காட்டினார்கள் உங்களுக்கு சொல்லுங்கள். உண்மையில பெற்றது கேட்கல, வருத்தத்தோட கேட்கிறோம். விவாத விரும்பிகளாக ஒரு இளைஞர் சமூகம் போய்கொண்டிருப்பது மிகுந்த வருத்தத்திற்குரியது. ஒரு சாதாரண டைட்டில் பேசினா எவனும் வரமாட்டேங்கிறான். வாலிபர்கள் பெற்றோர் சிறப்பு, குடும்பவியல் எப்படி, இஸ்லாம் கூறும் நல்லிணக்கம், அப்படின்னா ஏதாவது ஒரு தலை போட்டு வாங்கவா பேசலாம். ஒரு 1 hour இங்க வந்து பேசுறது, அதற்கு பேசுறாங்க, அப்படி இப்படி எதையாவது யாரையாவது கூப்பிட்டா கூட்டமே வரமாட்டேங்குது. அவனோடு மோதுகிறோம். நேரடியான விவாதம் அப்படின்னா அரங்கு விவாத விரும்பிகளாக போகும் உங்களை விவாத விருப்பத்தை ஏற்படுத்தி மார்க்க தலங்கள் அனைத்தையும் விவாத பொருளாக ஆக்குவதற்கு உங்களுக்கு எந்த அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்தார்கள் சொல்லுங்கள். சார்ந்திருக்கிற சமுதாயத்தில் சொன்னாங்க, ஒரு தடவை ஜோசியம் போயிட்டாங்க 40 நாள் தொழுக கூடாது அப்படின்னு தங்களை சார்ந்திருப்பவர்களுக்கு சொன்னார்களே ஒழிய ஜோசியக்காரன் வேடாப்பான் எல்லாம் கூப்பிடல. பூரா விவாதமாகவே விவாதத்திலே வெல்லுவதெல்லாம் சத்தியம் என்று வந்துவிட்டால் இந்த உலகத்திலே நிறைய சத்தியம் அசத்தியமாகிவிடும். விவாதத்திலே வெல்லுவதெல்லாம் இப்படி ஒரு விவாத விரும்பிகளாக போய்விடுகிற சமுதாயத்தை உருவாக்குவதன் பின்னணியில் என்ன இருக்கிறதுன்னு தெரியல. அல்லாமா அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி 4 இமாம்கள்ல நிறைய சின்ன சின்ன விவாதமா அதிக விவாதம் பண்ணவங்க யாருங்கிறப்போ சில பேர் அல்லாமா அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி எழுதுறாங்க. அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி எக்கச்சக்கமான விவாதம் பண்ணியிருக்காங்க. வந்தவங்கள்ட்ட அவங்களா வந்தவங்க விவாதத்துக்கு வந்தவங்க பேசுறவங்களுக்கு பதில் சொன்னது. ஆனா எதையும் ஒண்ணு கூட கிதாபுல இல்லை. அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி மகன் ஹஜ்ரத் அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறார்கள், நீங்க காலத்தால் விளைமதிப்பில்லாத மிகப்பெரிய பொக்கிஷம் இஸ்லாம் குறித்த எதிர் விமர்சனங்களை உங்கள் இடத்திற்கே வந்து வைக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் சொல்லுகிற பதில், அவன் கேள்வியும் உங்கள் பதிலும் தொகுத்து நீங்கள் பல்வேறு சட்டங்களை பிரிவுகளை பத்வாக்களை தொகுப்பது போலவே இதையும் தொகுத்தால் பின்வரும் சமுதாயத்திற்கு பலன் சேர்க்கலாமே என்று சொன்ன போது அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி மறுத்துட்டாங்க. விவாதங்களை பிரசுரமாக்கி போடுகிற போது அதன் பதில் எவ்வளவு தூரம் உள்ளத்தை தெளிவுபடுத்துமோ அதை விட குழப்பம் அதிகமாக குழப்பத்தை ஏற்படுத்தும். பதில் தரும் விளக்கத்தை விட கேள்வி தரும் குழப்பம் அதிகம். அதனால அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி ஃபத்வாக்கள் இருக்கு, அவங்களுடைய ஃபிக்ஹ் சட்டங்கள் இருக்கு, அவங்களுடைய முனாதராக்கள் பிரிண்ட்ல வரல, எழுதல. காரணம், விவாதத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட வச்சு நான் பெரியவனாகணும் என்கிற நினைப்புகளுக்கு அப்பாற்பட்ட புனிதர்கள்
சொன்னார்கள் நம்முடைய கண்ணியத்திற்குரிய இமாம்கள் எல்லாம். இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக விவாத விரும்பிகளாக போய்விட்ட ஒரு சூழ்நிலை. அல்லாஹ் சில பேருக்கு கொடுக்கிற தண்டனைகள்ல ஒரு மோசமான தண்டனை என்ன தெரியுமா? மோசமான தண்டனை. அல்லாஹ் நாம் எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும். என்னன்னா, ஒரு கட்டத்துக்கு மேல திருந்தறதுக்கு அவன் தயார் இல்லைன்னா அவனுக்கு அவன் இருக்கிற பாதையவே அழகா காட்டி விட்டுருவானா. அப்பமன் சூகு அமலி ஒத்தவராகவாகும். அதாவது அவன் செஞ்சிட்டு இருக்கிற கெட்ட அமல் சூழ் அமலை அழகாக காட்டிடுவான். திருந்தறதுக்கு வழி இல்லைன்னா, திருந்தலைன்னா, கேட்கலன்னா ஒரு கட்டத்தில் அப்படி வரும். குரான்ல இது நிறைய இடத்துல இது வருது. இந்த ஆயத்து குறிப்பாக பெரிய பெரிய வழிகாட்டல்களை சொல்லுகிற போது எல்லாம் இந்த வார்த்தையை பயன்படுத்துவான். அவன் தீய பாதையை அழகாக காட்டப்பட்டது. இது பெரிய தண்டனை. ஏன்னா தப்பா ரைட்டானு தெரியறதுக்கு வாய்ப்பு இருந்தா இன்னைக்கு இல்லைன்னாலும் என்னைக்காவது திரும்பலாம். ஒரு கட்டத்துக்கு மேல இது அலங்காரம் என்று காட்டப்பட்டு விட்டால் என்ன ஆகும்? அவனுக்கு அப்படித்தான் காட்டப்படுது. சொல்லி சொல்லி பார்த்தான் திரும்ப. அவனும் ஒவ்வொரு ஸ்டெப்பா மேல போயிட்டே இருந்தான். அதை சொல்லி இவனுக்கு மிஸ்றான். இந்த மிஸ்ரு தேசமே என்னுடைய எதுன்னு கத்தலாம். சரியாலாம் கொஞ்சம் பொறுமையான. அப்புறம் ஆறுகள் எல்லாம் என்னுடைய உத்தரவில் எனக்கு கீழே ஓடுகிறது, என் வீட்டுக்குள்ள ஓடுகிறது, என்னென்னமோ சொன்னான். அம்மல கைருமின் ஆதல்லதி ஹுவ மஹீனு வலா யகாது யுபீன். உலகிற இந்த மூசாவை விட நான் சிறந்தவன் அப்படின்னு ஒரு கட்டத்துல சம்போட்டான். லாஸ்ட் கட்டம் வந்தா மா அலிம்துலக்கும் மின் இலாஹின் கைரி. அநேகமா என்ன தவிர வேற கடவுள் இருக்கிற மாதிரி தெரியலன்னா. அதுக்கு அடுத்த கட்டத்திற்கு வந்தான். அவுக்குதலிய ஹாமான் பஜாலி சரஹல்ல அள்ளி அத்தனையோ அஸ்பாப சமாவாத். ஒரு ஏணி ஒண்ணு செட் பண்ணுப்பா, கொஞ்சம் மேல வரையும் போய் எந்த ஆண்டவனாக இருக்கான்னு பார்த்துட்டு வர்றேன்னா எல்லாம் இத்தனையும் பதிவு செய்யலாம். கடைசியாக வந்து நின்றான். அன்னரப்புக்கு முன்னாளா எல்லா கடவுள்களை விட நான் பெரிய கடவுள். இது படிப்படியா போறது. வழிகேடுங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப். திருந்ததுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். ஆனா திருந்தலன்னா அப்படியே போய் 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 எங்க நிக்க தெரியுமா? அவன் கெட்டதை அழகாக காட்டினோம். அவன் பேக்ல வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிருக்கு கடைசி வரைக்கும். ஆய்வர்களுக்கு சொல்லுகிறேன், கொஞ்சம் ரெண்டையும் தரத்தில வைத்து யோசிக்கவாவது பாருங்கள். இல்லாவிட்டால் நீங்கள் இருக்கிற அழிவும் வழிகேடும் அழகாக காட்டப்படுகிற ஆபத்து இருக்காது. ஒரு சில பேருக்கு அல்லாஹ் ஒரு கட்டத்தில் அந்த தண்டனையை கொடுத்து விடுவான், வெளியே வர முடியாது. எந்த அளவுக்கு ஆயுதம் தெரியுமா? இயக்க வெறியாயுது, தலைமையின் வெறி, அபிமானம், காட்டுத்தனமான அபிமானம், கொலை கூட செஞ்சிருவான். தமிழ்நாட்டில் அப்படிலாம் நடந்ததில்லை. கொஞ்சமெல்லாம் சில ஊர்கள் எல்லாம் துப்பாக்கிகள் எல்லாம் தூக்கினாங்கல்லாம் சொன்னாங்கல்ல, கொலை கூட செய்வான். தலைமையின் மீது கொண்டிருக்கிற தனிநபர் மோகம் அது. அது சரியத்தின் மீது உள்ள வெளிப்பாடு அல்ல. சரியத்து எந்த இடத்திலேயும் இப்படி சொல்லாது. ஒரு கட்டத்தில் வெறி வரும். நிறைய அப்படித்தானே நல்லோர்களை தீர்த்து கட்டுறவன் யாரும் நினைக்கிறீங்க? அனிரதி எல்லாம் வந்து ஒரு ரமலானுடைய பஜ்ர் தொழுகை துணைக்கு உள்ள வர்றப்ப பள்ளியாசில வாசல்லே கொண்டுட்டாங்கல்ல. கொன்னவன் யாருங்க? அப்துல் ரஹ்மான் அல் முல்கி. அப்துல் ரஹ்மான் தான் பேரு. அவன் 40 நாளா விஷத்துல போட்டிருக்கான். அந்த வாழை வச்சு அடி வயிற்றுல ஒரு உருவிட்டு அனிரதி எல்லாம் ஒப்பாத்தாகல. இவன் தப்பிக்கிறதுக்குள்ள மாட்டிக்கிட்டான். வரலாறுல எழுதுறாங்க, எங்கேயோ வெளியூர்ல போய் உயர்ந்த வாழை வாங்கிட்டு வந்து 40 நாளும் விஷத்துல போட்டிருக்கான். ஒவ்வொரு நாளும் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் கேட்பாங்க, இந்த வாழை எப்படி இருக்குன்னு. எல்லாம் நல்லா இருக்கு, இதை கொஞ்சம் சரி பண்ணா உன்னே சரி பண்ணிக்க வேணாம், இது கொஞ்சம் சரி பண்ணா சரி பண்ண, எல்லாருடைய அபிப்பிராயம் கேட்டு செய்யப்பட்ட அற்புதமான வாழை கொண்டு வந்து இப்ப புடிச்சிட்டு போய் அழிவுகள் எல்லாம் முன்னாலே நிப்பாட்டிட்டாங்க. அழிவுகள் எல்லாம் கட்டு போட்டிருக்கிறார்கள். இந்த ரூகெல்லாம் போகல. அப்துல் ரஹ்மான் முழுசுவை கொண்டு வந்து நிப்பாட்டப்படுது முன்னால. கேட்டாங்க, அழிவுகள் தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். என்ன தெரியுமா? மா அமலுக்கான அந்த துணி இப்ப என்னையப்பா கொள்ற, என்ன கொள்ற அளவுக்கு உனக்கு என்ன வந்துச்சு? அவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? காப்பிரலாம் இல்ல, முஸ்லிம்லாம் இல்ல, அப்துல் ரஹ்மான் போச்சு கலீஃபாவை கொலைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு வந்து நிற்கிறான். அவன் சொல்றது என்ன தெரியுமா? தஅவுத்துல்லாஹ 40 சபாஹன் அன் யக்துல பிஹாத ஸைஃபி அஷர்ரல் ஹல்கி. 40 நாள்
நான் அல்லாட்ட துவா செஞ்சேன், இந்த என்னுடைய வாளால் உலக படைப்பிலேயே மோசமான ஒருத்தரை கொள்றதுன்னு நினைச்சு அல்லாட்ட துவா செஞ்சு நான் ஒன்ன கொன்னேன். என்ன சொல்றேன் தெரியுமா? எவ்வளவு பெரிய தனித்த வார்த்தை. உலகத்திலேயே மோசமான படைப்பு நீ. என்ன தெரியுமா? கொள்கை பிடிக்கவில்லை. அலிரதி அல்லாஹ் அன்ஹுவின் பாதை வேறு, இவன் பாதை வேறு. இந்த வேறு வேறான பாதை எவ்வளவு தூர மோசத்திற்கு இட்டு போனது என்றால் கொலை செய்யறான் சொல்றான். அல்லாட்ட 40 நாள் துவா கேட்டேன், இதை வச்சு நான் ஒரு ஷர்முல் ஹல்க கொலை பண்ணணும். படைப்பினத்திலேயே எந்த முஸ்லீமாவது உலகத்தில் இருக்கிற எந்த மூமினாவது அலிரதி அல்லாஹ் அன்ஹு பத்தி வேற மாதிரி நினைப்பானா? எத்தனை ஹதீசுகள் تشتاق الجنة تشتاق إلى ثلاثة إلى عمار وعلي وسلمان. எல்லாரும் சொர்க்கத்தை விரும்புவார்கள். சொர்க்கம் 3 பேரை விரும்பும். ஒன்னு சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொன்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொன்னு அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு. சொர்க்கம் காதலிக்கிற 3 பேர். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போவார்கள் வீட்டுக்குள்ள, பாத்திமா அம்மா வீட்டுக்குள்ள சொல்லுவார்கள், நான் நீ அன வ அன்தி வ ஹாதானி வ ذلك الراقد في الجنة. நானு நீ இங்க விளையாடிட்டு இருக்கிற இந்த 2 குழந்தை, அங்க தூங்கிட்டு இருக்கிற அலி, நாம எல்லாம் சொர்க்கத்துல ஒண்ணா இருப்போம். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உம்மத்துல எவனாவது அலியை தப்பா நினைப்பானா? ஆனா கொள்கை கோட்பாடுகளும் குளறுபடிகளும் எவ்வளவு அளவுக்கு போச்சுன்னா, வெட்டி முடிச்சு போட்டு வந்து உலகத்துல மோசமானவனை வெட்டுறதுக்கு வச்சிருந்து, அதனால தான் உன்னை வெட்டினேன்னா. வேற வழி இல்லை. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லாத்தையும் பொறுமையா கேட்டுட்டு ஆட்களை கூப்பிட்டு சொன்னார்கள். ஒரே வார்த்தை சொன்னாங்க, அப்பா உன் துவா இப்ப கபூலாக போகுதுன்னு சொல்லிட்டு அந்த வாழ்லையே அவனை வெட்டிருந்தேன். துவா கபூலாகி அல்லாஹ்விடம் 40 நாள் கேட்டேன், உலகத்தில் மோசமான படைப்பை இந்த வாளில் கொள்ள வேண்டும். நடந்துச்சு. நான் சொல்ல வருவது என்ன தெரியுமா? இயக்க வெறியும் கொள்கை வெறியும் ஒரு விதமான தலைமையின் மீது கொண்ட வித்தியாசமான பித்து நிலையும் எந்த அளவுக்கு போகிறது தெரியுமா? தடியை தூக்குகிறான், கத்தியை தூக்குகிறான். என்னுடைய நான் சார்ந்திருக்கிற கொள்கையை எதிர்க்கிற அத்தனை பேரும் முட்டாள் என்கிறான். உலகத்தில் ஒரு பெருந்திரள் சமூகத்தை முட்டாள் என்று சொல்லுகின்ற, ஒரு 1000 ஆண்டு பாரம்பரியத்தை முட்டாள் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரமே வடிகட்டிய முட்டாள்கள் என்பதை மீண்டும் மீண்டும் காலம் நிரூபிக்கும். இன்றில்லாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் பளபளப்பாக தெரிந்தாலும் போகிற போக்கில் முழுக்க முழுக்க இது அணைந்து போகும். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நடுநிலையோடு இருப்பவர்களுக்கு இந்த 4 செய்திகளை கொண்டு செல்லுங்கள். அதைவிட முக்கியம், அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தை சார்ந்த எனக்கு தரப்பட்டிருக்கிற நேரம் நிறைவுக்கு வருகிறது. இந்த ஒரு செய்தியை சொல்லி நிறைவுபடுத்துகிறேன். சுன்னத் வல் ஜமாஅத்தை சார்ந்த பல்வேறு பள்ளிவாசல்கள், உலமாக்கள், அமைப்புகள், நிர்வாகிகள், பெரியவர்கள் வீட்டிருக்கிறீர்கள். சுன்னத் வல் ஜமாஅத்தில் இருக்கிற இளைஞர்களை தவறான இயக்கங்களின் பக்கம் இன்னமும் ஆட்கொள்ளப்படாத இளைஞர்களை தயவு செய்து உங்கள் ஜமாத்துகளில் அவர்களுக்கு வாய்ப்பு பாருங்கள். தேவைப்பட்டால் நிர்வாகத்தில் இடம் பாருங்கள். நீங்கள் பெரியவர்கள் நிர்வாகிகளாக இருந்தாலும் ஒரு துணை கமிட்டி போல, ஒரு சப் கமிட்டி போல, அல்லது ஏதாவது உங்கள் மஹல்லா நலன் சார்ந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்தி நம் கொள்கைக்கு ஒத்து வருகின்ற, உடன்படுகிற, பாரம்பரியத்தையும் தொன்மையையும் மதிக்கின்ற இளைஞர்களை மாத்திரம் தயவு செய்து கொஞ்சம் நிர்வாகத்துல உள்ள கொண்டு வந்தீங்கன்னா தவறான ஆட்களால் அவன் களவு செய்யப்படாமல் இருக்காது. உதவும் தாராளமாக தரலாம், மனசு மட்டும்தான் வேணும். ஏன்னா நிறைய ஊர்ல சில முத்தோழி எல்லாம் மௌத்தா போறவரையும் முத்தோழியா இருக்கிறதுன்ற முடிவோடு இருக்கிறாங்க. நல்லா பாதுகாக்கணும். அதனால கொஞ்சம் அவங்க இலகிய மனம் படைத்து வருங்கால தலைமுறைக்கும் லேசாக நீங்கள் வாய்ப்பு தந்தீர்களானால் பல்வேறு விதமான கொள்கை குளறுபடிகளில் இருந்து இளைஞர் சமுதாயத்தை மீட்டெடுக்க முடியும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தெரிந்த கருத்துக்களை தெளிவாக புரியும் தௌஃபீகை அல்லாஹ் வாழக்கூடிய இளைஞர் சமுதாயத்திற்கு தருவானாக. கடந்த காலங்களில் எல்லாம் குறிப்பாக பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் கைருல் குரூனுடைய காலத்திலேயும் இடம் பதித்தது போலவே இனி வரும் நாட்களிலும் ஈமானுக்கும் இஸ்லாமிற்கும் நாம் சார்ந்திருக்கிற அஹ்லுஸ் சுன்னாவினுடைய ஆணித்தரமான கொள்கைகளுக்கும் ஆபத்தில்லாமல் வார்த்தெடுக்கப்படுகிற ஒரு நல்ல தலைமுறையை அல்லாஹ் உருவாக்கி தருவானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.